மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் சாயப்பட்டறை வீதி பகுதியில் உள்ள குடியிருப்பில் 45 வயதுடைய பிரியா என்ற பெண் கணவரை விட்டு பிரிந்து தங்கியுள்ளார். இவர் அக்கம் பக்கத்தில் உள்ள உணவகங்களுக்கு கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலையில் வீட்டில் பிரியா சடலமாக இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சட்டசபை செயலகம் தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு தண்டனை பெற்ற பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்ததுடன் MLA பதவியையும் இழந்தார். இதனால் பொன்முடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியும் காலியாகிவிட்டது. அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் நடவடிக்கைகளை தமிழக சட்டசபை செயலகம் மேற்கொண்டது. இதற்கிடையே திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சட்டசபை செயலகம் தெரிவித்துள்ளது. பாலக்கோடு பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய திட்டங்களை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சியில் நிதிக்குழு மானியத்தின் கீழ் பயோ ஷெட்டர் இயந்திரம், குடிநீர் குழாய் இணைப்பு, சிமெண்ட் சாலை அமைப்பு, பள்ளி கட்டிடம் சீரமைப்பு, கழிவறை கட்டுதல் ஆகிய பணிகளை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். மேலும் குடிநீர் குழாய் ஆழ்துளை கிணறு அமைத்து வீடுகளுக்கு தனித்தனியாக இணைப்பு வழங்கும் திட்டத்தை திறந்து வைத்தார். இதேபோன்று காரிமங்கலம் அடிலம் பஞ்சாயத்தில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மற்ற ஆற்றுப்பாலம் மற்றும் 60 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்க பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். பாஜக அரசையும் ஸ்டேட் வங்கியையும் கண்டித்து நாளை மயிலாடுதுறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான மதுரை விருதுநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையை தன் வசம் வைத்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வங்கிகளை அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். மேலும் கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று விளக்கம் அளித்தார். அக்ரஹாரம் மலையில் 2 நாட்களாக பற்றி எரியும் காட்டுத்தீ. தீ வைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரஹாரம் மலையில் அரிய வகை மரங்கள், மூலிகை செடி கொடிகள் மற்றும் மான்மயில் உள்ளிட்ட உயிரினங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கோடை காலத்தில் இங்குள்ள மலையடிவாரத்தில் உள்ள பகுதிகளில் சமூக விரோதிகள் சிலர் மது அறிந்துவிட்டு புகைப்பிடித்து அதை அணைக்காமல் போட்டு விடுவதால் சருகுகள் மூலம் மளமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. மேலும் தீ பரவி மலையின் உச்சி பகுதி வரை சென்றதால் பல்வேறு மரங்கள், மூலிகை செடி கொடிகள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. இந்த காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வரவும், மேலும் இதுபோன்று காட்டுப்பகுதிக்கு தீ வைக்கும் மர்ம நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் நிறுத்தப்பட்ட லாரி மீது கார் மோதிய விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் பயங்கர சாலை விபத்து நடந்தது. அலகட்டா மண்டலம் நல்லகட்லா என்ற பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பின்புறம் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று மோதியதில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. மேலும் திருப்பதியில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த உடல்களை கைப்பற்றி விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர்.
குமாரபாளையம் அருகே வலி நிவாரண மாத்திரையை போதை ஊசியாக பயன்படுத்தியதாக 15 கட்டிட கூலி தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள சாமுண்டூர் மயான முட்புதர்களில் போதை மாத்திரைகளும் ஒருமுறை பயன்படுத்தும் ஊசிகளும் இருப்பதாக தனிப்பிரிவு காவலருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது சில இளைஞர்கள் இரவு நேரங்களில் திரண்டு மாத்திரையை நீரில் கரைத்து ஊசியாக தங்கள் நரம்புகளில் செலுத்திக் கொள்வது தெரியவந்தது. இதுகுறித்து வெப்படை போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிவித்ததை அடுத்து 10 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தினர். இதில் பள்ளிப்பாளையம் மற்றும் வெப்படை பகுதியில் உள்ள சில இளைஞர்கள் கட்டிட வேலைக்கு செல்வோர் ஆன்லைன் மூலம் பெறப்படும் வலி நிவாரண மாத்திரையை நீரில் கரைத்து தங்கள் கைகளில் ஊசி மூலம் செலுத்தி போதை கடைந்தது தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கிரிகரன், சுஜித், கௌரி சங்கர், தீபன் உள்ளிட்ட 15 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.